ஊர்லேருந்து காலையில் ஆஷாண்ணி வந்தாச்சு. வந்த கையோட என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பரான பூசணிக்காய் காய், வீட்டிலே விளைஞ்ச காய் எங்கள் அப்பா கொடுத்து விட்டுருக்காங்க எனக்கு ஒரு பீஸு. எங்கள் ஊரில் மஞ்சள் பூசணிக்காய் சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள் அரசணிக்கான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மேலால் ஒட்டி இருந்த பேப்பரெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு பூசணிக்காய் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, ஒரு கத்திரிக்காய், ஒரு துண்டு வெள்ளரிக்காய், 3 தக்காளி பழம் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். பொதுவாக சாம்பாருக்கு வந்து இந்த பூசணிக்காய் போட்டு செய்யும்போது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும், சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டலெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், பெருங்காய பொடி, உப்பு சேர்த்துருக்கிறேன். சாம்பார் பொடி போட்டாலும் கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து குக்கரில் அப்படியே 2 விசில் போட்டு எடுத்துட்டேன். கரண்டியால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். கூடவே தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கணும் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி இருந்துன்னா சாம்பாருக்கு தேவையான தண்ணியை சேர்த்து அப்படியே மீண்டும் அடுப்பில் கொதிக்க விட்டுருங்க. அப்படியே கொதி வரும்போதே உங்களுக்கு தெரியும் சாம்பார் கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் ஆறும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். இது கூட கடைசியாக தாளிதம், தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிதத்தை பொரிய விட்டு சாம்பாரில் அப்படியே மேலால் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி மல்லி இலையும் தூவி போட்டு அப்படி இறக்கணுன்னா கலர்ஃபுல்லான மணமான டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி